பாக்கியலக்ஷ்மி அப்கமிங் எபிசோடில் இங்கே நம்ம பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஸ்வீட் ஆர்டர்லாம் ரொம்ப மும்மரமாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் கோபிக்கு நம்ம 2 பசங்க பண்ண மாதிரி இல்லாமல் எழில் நம்மளை அசிங்கப்படுத்திட்டானே, செலியனும் இனியாவும் நாம் என்ன சொன்னாலுமே கேட்குறாங்க. நம்ம பக்கம் வந்துட்டாங்க முழுமையாகவே. எப்போ சொன்னாலும் பாக்கியாவை தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளை வந்துடுவாங்க. ஆனால் இந்த எழில் மட்டும் ஏன் நம்மளை புரிஞ்சுக்க மாட்றான்? அவனுக்காக நம்ம எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கோம். இருக்கிறதுலையே இனியாவுக்காகவும் செலியனுக்காகவும் கூட நம்ம எந்த அளவுக்கு இறங்கலை. இந்த எழிலுக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஆனால் எழில் அதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்றானே. எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட தான் அம்மா தான் பெருசு, தான் அம்மா தான் பெருசுன்னு அவள் பேரையே படுத்து வச்சுருக்கான். இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு இங்கே கோபி பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கத நம்ம ராதிகா பார்த்துட்றாங்க. கோபி என்ன யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ராதிகா, இந்த செலியனும் இனியாவும் தான் நல்லவன், தான் தான் முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. பாக்கியா எப்படியாப்பட்டவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த எழில் மட்டும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டான் ராதிகா அப்படிங்கிறாங்க கோபி. உடனே அதுக்கு இங்கே ராதிகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கோபி, அதெல்லாம் விட்டுட்டு போய் வேலையை பாருங்கள். எதுக்கு சும்மா நீங்கள் அவங்கள பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க? நீங்கள் என்னை பற்றியும் மயோவை பற்றி கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ராதிகா, இந்த எழிலுக்காக நான் வசந்த் ப்ரொடியூசர்கிட்ட போய் பேசி தான் அந்த கதையை சூஸ் பண்ண சொல்லி ஓகே பண்ணேன். ஆனால் அந்த எழில் பார்த்தியா கொஞ்சம் கூட நன்றி விஷயம் சொல்லாமல் தான் அம்மா தான் எல்லாம், தான் அம்மா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுகிறான். ஆனால் என்னை பற்றி அவன் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அப்படிங்கவும் இங்கே ராதிகா சொல்கிறாங்க, கோபி, நீங்கள் தான் இன்னும் உங்கள் பிள்ளைங்களை புரிஞ்சிக்காமல் இருக்கீங்க. இனியாவாக இருக்கட்டும், செலினாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு தேவை வேணும்னா தான் கோபி உங்களுக்கு தேடி ஓடி வராங்க. ஏன் அதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக பாக்கியா வேணுமான்னு கேட்கும்போது எனக்கு எங்கள் அம்மா தானே முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கேயே இருந்துட்டாங்க. அவங்களுக்கு தான் ஒரு காரியம் ஆகணும்னா அவங்களுக்கு தேடி வராங்க, நீங்களும் அதை செஞ்சு கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப பாக்கியா கூடயே போயிடுறாங்க. அதனால் கோபி, நீங்கள் தேவையில்லாமல் போட்டு மனசை குழப்பிட்டு விட்டுட்டு ஆகிற வேலையை போய் பாருங்கள் கோபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா கேஞ்சி போகிறாங்க. உடனே கோபி போனதுக்கப்புறமா பார்க்குறாரு. ராதிகா, நீ இப்போது அந்த பாக்கியா ஒன்று எனக்கு சாதாரண எதிரி கிடையாது, என்னுடைய மிகப்பெரிய எதிரி. அவளை ஒழிச்சு கட்டாமல் நான் விட மாட்டேன். அடுத்து அவளுக்கு என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு. ஆமாம், இன்றைக்கி இந்த பாக்கியா ஏதோ ஸ்வீட் ஆர்டர் செய்ய போகிறதா நம்ம செஃப் சொல்லியிருந்தாரு. செஃப்புக்கு கால் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்போம். எப்படியாச்சும் இந்த ஆர்டரை இன்றைக்கி கெடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி முடிவு பண்ணுறான். ஒரு பக்கம் பார்த்தா நம்ம பாக்கியா, ஈஸ்வரி, செல்வின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக அந்த ஸ்வீட் ஆர்டரை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம எழில் வந்து தான் அம்மாவை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பக்கம் இனியா, செலியன்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு எவ்வளோ திமிரை பார்த்தீங்களா? அண்ணன் வந்து இன்றைக்கி படபூஜைக்காக எல்லாம் ரெடி பண்ணியிருக்கான். ஆனால் அம்மா வரவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அதுலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட நம்ம மேலே அக்கறையே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி இனியா சொல்ல, செலியனும் அதான் சொல்கிறாரு. அதுதான் இனியா நானும் சொல்கிறேன், அம்மா ரொம்பவுமே மாறிட்டாங்க. பணம் பணம்னு சொல்லி அம்மா பணத்து பேர் தான் ஓடிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு சரி நம்ம போய் ரெஸ்டாரண்ட்டில் பார்ப்போம், பார்த்து அம்மா அப்படி என்ன தான் பண்ணுறாங்கன்றத பார்த்துட்டு அவங்கள மூஞ்சி அடித்த மாதிரி 4 கேள்வி கேட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. உடனே செலியனும் அதுதான் இனியா நானும் யோசித்தேன். டேடியை பார்த்தியா, டேடியை கூப்பிடலாம் கூட ஆளாக வந்துடுறாரு நமக்காக. ஆனால் அம்மாவை எழில் அவ்வளோ தூரம் மதித்து கூப்பிட்டான்ல, ஆனால் அம்மா வரவே இல்லை பாரேன். அப்படி என்ன வேலை முக்கியம் அவங்களுக்குலாம்? வா இனியா போவோம்னு சொல்லிட்டு செலியனும் இனியாவும் காரில் ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்காங்க. இங்கே ரெஸ்டாரண்ட்டில் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது கோபி நம்ம செஃப் ஆனந்துக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் செஃப் ஆனந்த் எடுக்காமல் சுற்றிட்டு இருக்கவும் இங்கே பாக்கியா, செல்வி சொல்கிறாங்க, செஃப் சார் அதை ஸ்வீட்லாம் கொஞ்சம் பேக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறாரு. திரும்பவும் கோபி ஃபோன் பண்ணுறத நம்ம பாக்கியா பார்த்துறாங்க. ஆனந்த் எடுத்து பார்த்துட்டு அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்காரு. கோபிநாத்னு ஃபோன் வரதை நம்ம பாக்கியா பார்த்துட்டு கிட்டக்க வந்துடுறாங்க. வந்த உடனே டக்குன்னு ஃபோனை வாங்கி கோபிநாத்துங்கிற பேரை பார்க்கவும் இங்கே செஃப் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாரு. உடனே பாக்கியா டக்குன்னு ஃபோனையும் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு கையில் கொடுத்துட்றாங்க. உடனே கோபி பேசுகிறாரு. என்ன செஃப் ஆனந்த் சார், எப்படி இருக்கீங்க? என்ன ஆச்சு? அந்த பாக்கியா என்ன பண்ணிகிட்ருக்காங்க? இன்றைக்கி ஸ்வீட் ஆர்டர் பேக் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்களே, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஸ்வீட் ஆர்டர்லாம் ரெடி ஆகிடுச்சா? செஃப் ஆனந்த் சார், நான் போட்ட பிளானில் இங்கே எழில் என்ன ரொம்பவுமே அசிங்கப்படுத்திட்டான். ஆனால் அதுக்காக நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம நினச்ச மாதிரியே போன டைம் அந்த பிரியாணி மேட்டரில் எப்படி கெட்டுப்போன சிக்கன்லாம் நீங்கள் போட்டு அந்த ஆர்டரையே ஒரு வழி பண்ணிங்களோ, எப்படி பாக்கியாவை நம்ம அசிங்கப்படுத்தினோமோ அதே மாதிரி இன்றைக்கும் அந்த ஸ்வீட் ஆர்டரில் எதையாவது ஒன்று பண்ணி எல்லாத்தையுமே கெட்டடிச்சிருங்க. அப்போ தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் சரி, பாக்கியாவுக்கும் சரி மிகப்பெரிய களங்கத்தை நாம் ஏற்படுத்த முடியும்.
அதை பெரிய பிரச்சனையாக்கி அந்த ரெஸ்டாரண்ட்டையும் மூடிடலாம். பாக்கியாவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம். கண்டிப்பாக பண்ணியாகணும் செஃப் ஆனந்த் சார் அப்படின்னு கோபிநாத் பேச, சி வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுறாங்க. என்ன ஏதோ சவுண்டு கேட்டு ஃபோன் கட் ஆகிடுச்சு அப்படின்னு கோபி பார்க்குறாரு. அடுத்த நிமிஷம் உடனே இங்கே பாக்கியலட்சுமி கேட்குறாங்க, ஏங்க நீங்களாம் ஒரு மனுஷனா? உங்களை போய் மதித்து உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு எல்லாருமே உங்களை குறை சொன்னாங்க. ஆனால் நான் உங்களை நம்பினேன். ஆனால் நீங்கள் போய் இப்படியாப்பட்ட கேடுகெடுத்தனமான வேலை பார்த்துருக்கீங்க. என்ன மனுஷன் நீங்களாம்? சி அப்படின்னு சொல்லி பாக்கியா இங்கே செஃப் ஆனந்த அசிங்கமாக பேசுகிறாங்க. உடனே செல்வி சொல்கிறாங்க, அக்கா இவன்ட்டெலாம் போய் பேசிகிட்டு இருக்க, இடுக்க அவனை, நான் போலீஸுக்கு கால் பண்ணுறேன். இவனை நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்தா தான் இவெல்லாம் அடங்குவான் அப்படின்னு சொல்லவும், அந்த செஃப் ஆனந்த் சொல்கிறாரு, ஐயோ மேடம் ப்ளீஸ் மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் தான் நான் கோபி சார் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவர் தான் பணத்துக்காக என்ன இப்படிலாம் வந்து பண்ண சொன்னார். நானும் பணம் தேவைக்காக இப்படிலாம் பண்ணிட்டேன் மேடம், என்னை மன்னிச்சுங்க மேடம். நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், மிகப்பெரிய பாவம் தான். நான் பண்ண பாவத்துக்கு நானே பிராய்ச்சித்தம் தேடிக்கிறேன் மேடம். தயவு செஞ்சு என்னை போலீஸில் மட்டும் பிடிச்சி கொடுத்தாதீங்க மேடம். நான் வேலையை விட்டு நிற்கிறேன் மேடம். இனிமேல் என்னால் உங்களுக்கு என் தொழில் இருக்காது மேடம் அப்படின்னு சொல்லி கெஞ்சிறான் செஃப் ஆனந்த். உடனே அந்த இடத்துல பாக்கியா சொல்கிறாங்க, நீ இப்போ சொன்ன எல்லாத்தையுமே வந்து கோபி மட்டும் சொல்ல முடியுமா உன்னால் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன வேகத்துக்கு இங்கேருந்து பாக்கியா கிளம்பி நேராக கோபி வீட்டுக்கு போகிறாங்க. கோபி வீட்டுக்கு பாக்கியா வரதை பார்த்தா ராதிகாவோட அம்மா, ஏய் பாக்கியா இங்கே எதுக்கிட்டே வந்திருக்க, உனக்கு என்னடி வேலை இங்கே அப்படின்னு கேட்கவும், நான் ஒன்றும் உன்கிட்ட பேச வரல, இந்த வீட்டில் கோபின்னு இருக்காரு மிஸ்டர் கோபிநாத், அவரை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா உள்ளே வராங்க. அதை பார்த்து ராதிகாவோட அம்மா, என்ன பாக்கியா இப்போல்லாம் பேசான்னு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. உள்ளே வந்தோடனே ராதிகா கேட்குறாங்க, வாங்க பாக்கியா என்ன ரொம்ப டென்ஷனாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், உங்கள் ஹஸ்பண்ட் கோபிநாத்தை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே கோபி வந்துடுறாரு. என்ன பாக்கியா மேடம் என்ன இங்கே வந்திருக்கீங்க? ஓ எழில் உங்களை அசிங்கப்படுத்திட்டான்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அதுக்காக என்கிட்ட மன்னிப்பு எதுவும் கேட்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சி வாய மூடு, மன்னிப்பா, நீ பண்ண காரியத்துக்கு உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும். ஆனால் இது வரைக்கும் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கேனே, அதை நினச்சி நீ பெருமைப்பட்டுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராதிகா கேட்குறாங்க, என்னாச்சு பாக்கியா ஏன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் புருஷன் பண்ண காரியத்துக்கு நான் எப்படி பேசலான்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செஃப் ஆனந்த் அப்போ பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க பாக்கியா. அதை ரெக்கார்டை போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே ராதிகாவுக்கே செம்ம அதிர்ச்சியாக இருக்குது. என்ன கோபி இதெல்லாம்? நான் தான் அத்தனை வாட்டி கேட்டேன்ல, நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணுறீங்களா இந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்டேனே, இல்லை இல்லைன்னு சொன்னீங்களே, ஆனால் கடைசியில் என்னை முட்டலாக்கிட்டீங்களே, என்னையும் என் பிள்ளையையும் எங்கள் அம்மாவையும் கடைசியில் அசிங்கப்படுத்திட்டீங்களே, என்ன கோபி நீங்களாம் ஒரு மனுஷனா நீங்கள் அப்படின்னு சொல்லி காரி துப்புறவங்களும் நிற்கிறாங்க. கடைசியில் பார்த்தா இங்கே கோபியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு செல்வியும் பாட்டியும் சேர்ந்து செஃப் ஆனந்த் கூட போலீஸை அழைச்சிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. போலீஸை பார்த்தோன்னே கோபிக்கு இங்கே என்ன பேசுனதுன்னு தெரில. இங்கே ராதிகாவோட அம்மா ஓடி வந்து, ஏ பாக்கியா என்ன காரியடி பண்ணுற நின்று அப்படின்னு கேட்குறாங்க. சி நீங்கள் வாயை மூடுங்க முதல்ல, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்களாம் பேசவே கூடாது, இங்கே அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி செல்வி சொல்கிறாங்க. இங்கே கோபி உடனே, என்ன சார் என்ன இந்த ஆனந்த் எதனா சொன்னான்னா நீங்கள் உடனே என்னை அரெஸ்ட் பண்ண வந்துடுவீங்களா? இந்த ஆனந்த் எனக்கு இந்த சம்மந்தம் இல்லை சார் அப்படின்னு சொல்லவும், இங்கே கோபி இது வரைக்கும் செஃப் ஆனந்த்கிட்ட பேசின எல்லாத்தையுமே ஆனந்த் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அதை எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ எல்லா ஆதாரமும் போலீஸ்கிட்ட இப்போது கரெக்டாக இருக்குது. நீங்கள் தப்பிக்க முடியாது கோபிநாத் சார். நீங்கள் பண்ண எல்லா ஃப்ராட்தனத்துக்கும் இந்த ஆனந்த் அவர்கள் எல்லா ப்ரூஃபும் கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் இப்போது அமைதியாக என் கூட ஸ்டேஷனுக்கு வரதான் நல்லது. நீங்கள் முரண்டு பிடிச்சிங்க அப்படின்னா நாங்கள் உங்களை எங்கள் தரப்பின்படி கைது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அது உங்களுக்கு தான் அசிங்கம். பல பேருடைய உயிரோட வாழ்க்கையில் விளையாண்டுருக்கீங்களே, உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லை? வாங்க சார் அமைதியாக அப்படின்னு சொல்லி கோபியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. கோபி பாக்கியாவை பார்த்து சொல்கிறாரு, என்ன பாக்கியா எப்படியோ என்னை பிடிச்சிட்டோன்னு நினைக்கிறியா? இங்கே பாரு பாக்கியா, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் வெளியில் வந்து கண்டிப்பாக உனக்கு ஏதாவது ஒரு வழியில் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை நிம்மதியாக வாழ விட்டுற மட்டும் நினைக்காத. உன் நிம்மதி அப்படிங்கிறது என் கையில் தான் இருக்குது. நீ வாழணுமா சாகணுமாங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். இப்போ சொல்கிறேன் பாரு, உன்னால் இனிமேல் என்றைக்குமே நிம்மதியாக வாழ முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் போன நிலைமையோட திரும்ப ரிட்டர்ன் வருவேன். வந்து உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு பாக்கியா அப்படின்னு சொல்லி பாக்கியாவுக்கு பயத்தை காட்டிட்டு கோபி அங்கேருந்து போலீஸால் அரெஸ்ட் பண்ணி போகிறாரு.